இந்த மாதிரி டம்பல்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் பார்க்குறது என்னன்னா, இதோடைய இந்த ஹேண்டிலோடைய டயமீட்டர் இது வந்து இந்த அளவு இவ்வளோ ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இதோட கொஞ்சம் ஸ்லிம்மராக இருந்தால் தான் நம்ம கிரிப்பை ஈஸியாக கிரிப் பண்ண முடியும். ஸோ இல்லைனா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டம்பல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த கிரிப் பண்ணுறதுக்கே டஃப்பாக இருக்கனால நம்ம பண்ணுற அந்த ஷோல்டர் ப்ரெஸ், ட்ரைசஸ் ப்ரெஸ், இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, குயிக்காக நம்மளுடைய ஹேண்ட் மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகிடும். இந்த டம்பல்ஸோட ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சுற்றளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கிட்டத்தட்ட 15.5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இந்த டம்பிள்ஸ் வச்சு என்னுடைய ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷனோடைய மேக்ஸிமம் ரெபிட்டிஷன் டில் ஃபெட்டிக், அதாவது என்னோட நான் டயர்ட் ஆகிற வரைக்கும் என்னால் எவ்வளோ ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 7 8 9 10. இப்போ இந்த டம்பிள் டிசைன் பாருங்க, இதோட ஹேண்டில்ஸோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தா 10.5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இந்த டம்பிள்ஸ் வச்சு இதே ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் டெக்னிக் வந்து என்னுடைய மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி பார்த்தா இந்த டம்பிள்ஸ் இந்த ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கனால, டயமீட்டர் சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கனால எனக்கு கம்ஃபர்டபுளாக கிரிப் பண்ண முடியுது, நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ண முடியுது. அதுக்காக அந்த கிரீன் டம்பிள்ஸ் பார்த்தீங்களா, அதில் ஹேண்டில் வந்து சுற்றளவு பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு ரெப்பிட்டேஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் சேலஞ்சஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறது என்ன ரீசன்னா, நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் கம்மியாகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்கும் போது அதை வச்சு பண்ணுற மற்ற டெக்னிக்ஸும் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இந்த டம்பிள்ஸும் சரி, அந்த கிரீன் டம்பிள்ஸும் சரி, அதோட ஹேண்டில்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து நான் 10 kg டம்பிள்ஸ் இந்த டம்பிள்ஸ் வச்சு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே வந்து அந்த கிரீன் டம்பிள்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ஹேண்டில் சைஸில் டிஃபரன்சஸ் வரும்போது நம்ம எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸில் டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டம்பிள்ஸ் வச்சு இந்த ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது 2 பேசிக் ரூல்ஸ். ஒன்று வந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி புஷ் பண்ணி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுல இப்படி பண்ணணும். அப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து இப்படி ஃபிக்ஸாக இந்த ஆங்கிலே நிற்கணும். இப்படி பண்ணக்கூடாது.